அதனால் எளிய பிள்ளைகள், நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று வருகிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்றால் என்ன? அது நம்முடைய வரைவு புத்தகம் தருது, போகும்போது வெளியிட்டுருவோம், வாங்கி படிங்க. உங்களுக்கு தெரியும், நானே நேர பல மேடைகளில் பேசியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சார். இப்போ அரசு பணியில் இருக்கிற ஒரு மருத்துவர் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. ஒரு அரசு பணியில் இருக்கிற காவலர், காவல்துறை அதிகாரி நம்ம போய் தேர்தலில் போட்டிட்டு மக்களுக்கு போட்டியிட முடியாது. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பதவியில் இருந்து கொண்டே பாராளுமன்றத்துக்கு இடம் வாங்கி போட்டிட்டார். அந்த கட்சியும் கொடுக்குது, போட்டியிடுவார். அதில் தோற்றுவிட்டால் இந்த பதவியில் தொடர்கிறார், அதில் வென்று விட்டால் இந்த பதவியை விலகுகிறார். இது எவ்வளவு கேவலமான அமைப்புன்னு பாருங்க. இவர் ஒரு பதவியில் இருக்காரு, அதை விட பெரிய இவர் பதவி ஆசைக்கு, இவர் பதவி வெறிக்கு அந்த பதவி எம்பிக்கு போயிட்டு இதை ரிசைன் பண்றார், இதை விலகுறார். இப்போ தேவையில்லாத இங்க ஒரு தேர்தல் திணிக்கப்படுது, இடைத்தேர்தல் திணிக்கப்படுது. இந்த தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகும்? இது யாரு காசு? அப்ப ஒண்ணு செய்யலாம், ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு என்ன செய்யலாம்னா, தேர்தல் நடத்தியே தீர வேண்டும் என்றால், இந்த பதவியில் இருந்து இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு போனார்ல, அப்போ உங்களால் இந்த இடைத்தேர்தல் நடத்தப்படுது, நீங்க போனதுனால நடக்குது, இதுக்கு 50 கோடி செலவாகுது, இந்த 50 கோடியை நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? இதுதான் அமைப்பு மாற்றம். அப்படி இல்லைன்னா ஒண்ணு என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப நான் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்ல ஓடுறேன், இந்த பென் ஜான்சன் இருக்கான, அவர் ஊக்க மருந்து சாப்பிட்டுறாரு, அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுறாரு. முதலிடத்துல வந்தவர் போதைப் பொருள் உட்கொண்டதால, ஊக்க மருந்து சாப்பிட்டதால அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அவர் வெளியேறுகிறார். அப்படி என்றால் 2வது இடத்துல வந்தவரே வெற்றியாளர் என்று கருதப்படுகிறார். அப்படின்னா நீ 1,30,000 வாக்கு வாங்கி வென்றிருந்த எம்எல்ஏ விலகிட்டார், அல்லது செத்துட்டாரு, அல்லது வேற பதவிக்கு போயிட்டாரு, ஏதோ பண்ணிட்டாருனாலும் இந்த 2வது இடத்துல வந்திருப்பான், 1,10,000 வாக்கு வாங்கியிருப்பான், 1,20,000 வாக்கு வாங்கியிருப்பான். அவனை வதித்து வாக்கு செலுத்திய மக்களுக்காக இந்த 2வதா இருக்கிறவரு இடைக்கால 2 ஆண்டு பதவிக்கு 2 ஆண்டு காலமும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்று அறிவிக்கணும். இதுக்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இதுதான். இது ஒண்ணு சொல்றேன், அதுல நிறைய கொடுத்துருக்கு, அதை வாங்கி படிச்சு பேசுங்க.